Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டத்தில் திறனற்ற திமுக அரசையும் மைனாரிட்டி பாஜக அரசையும் கண்டித்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணி, விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால், அதாவது சென்னை பெருநகரத்தை காட்டிலும் வரி அதிக அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை தெரிவித்து வந்தனர் மாமன்ற கூட்டத்தில். ஆனால் எதுக்கும் செவிசாய்க்காத மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வரும் 18ஆம் தேதியான இன்று முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்துவது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பார்த்தோமே ஆனால் குப்பைக்கு வரி, மேலும் அந்த குப்பை அலுவலகத்திற்கு தனியார் நிறுவனத்திற்கு மாதம் 6000 ரூபாய் தொகை கட்ட வேண்டும். மேலும் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, இதனால் சுத்தமாக தொழிலை நடத்த முடியவில்லை என்று மிகுந்த சிரமத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் இந்த போராட்டம் அறிவித்தனர். மேலும் அந்த கமர்ஷியல் பில்டிங் என்று சொல்லக்கூடிய கடைகளுக்கு 18% மத்திய அரசின் சார்பில் ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது. அதுவும் அவர்களால் சமாளிக்க முடியாது. இது போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இந்த திருப்பூரை சேர்ந்தவர்களை அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் அளவிற்கு அந்த வரிகளை சுமத்தி உள்ளனர். இதை கண்டிக்கும் விதமாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த வியாபாரிகள் சங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள டீமா சங்கம் மற்றும் மிட்மா சங்கம் உள்ளிட்ட பல்வேறு பனியன் சங்கங்கள், அது மட்டுமல்லாமல் பேக்கரிகள் போன்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. பனியன் நிறுவனங்களும் 75% செயல்படாமல் உள்ளது. இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேலும் அனைத்து கடைகளிலும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடைகள், பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளது. அதே போன்று 75% பனியன் நிறுவனங்களும் இன்று செயல்படாமல் உள்ளது. இதை காட்டிலும் சுமார் 100 கோடிக்கு மேல் வர்த்தகம் இன்று ஒரு நாளில் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், சொத்து வரி, குப்பை வரி மற்றும் 18% ஜிஎஸ்டி வரி அனைத்தையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் மேலும் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக நடத்தப்படும் என்று வியாபாரிகள் சங்கம் சார்பில் தெரிவித்துள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் இன்று பெரும் போராட்டம் மக்கள் ஆதரவோடு நடைபெற்று வருகிறது. சையத், விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.